Hello friends, welcome to Vaigai Suvai kitchen. இது Arusuvaigalin Sangamam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ பாத்தீங்கன்னா அருமையான கோலா மீன் கோலா உருண்டை வந்து பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப நல்ல ஸ்டார்ட்டர் இல்லனா சைடு டிஷ் கூட நம்ம சாப்பிடலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஏனா மீனுனா முள்ளு இருக்கும். நம்ம வந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு கோலா உருண்டையா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து எந்த பெரிய மீனும் எடுத்துக்கலாம். சின்ன மீன்ல வந்து பாத்தீங்கன்னா முள் அதிகமா இருக்கும். சோ நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். வெள்ளை பூண்டு 7 லிருந்து 8, இஞ்சி 1 துண்டு பொடிசா நறுக்குனது, தேங்காய் சில் 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகா 5 லிருந்து 6 உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 கொத்து, ஏலக்காய், கிராம்பு, பட்டை 2. மீன் வந்து 300 கிராம் இருக்கும். எந்த பெரிய மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம் 1 பெருசு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், லெமன் 1/2 பழம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொரல் மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து கார்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, கோலா மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனை எடுத்து நடுவில் வந்து இந்த மாதிரி கீரலில் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம மீனை வேக வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 லிருந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த சின்ன மீன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து முள்ளை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி. ஸோ இது கூடவே நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து இந்த மீனை வந்து ஆவியில் வேக வைப்பாங்க, ஆனால் அது கொஞ்சம் கவுச்சி அடிக்கும். இப்போது இது கூடவே கொஞ்சமாக மீன் வேகிறதுக்களவான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அந்த மீனோட ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சேர்க்கும்போது நமக்கு அந்த கோலா வந்து ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும்போதும் கூட அந்த மீனோட ஸ்மெல் வந்து இருக்காது. இப்போ வந்து பாருங்கள், தண்ணி கொதிக்கும் போது நம்ம அந்த மாதிரி மீனை பரட்டி போட்டுடலாம். மீன் வந்து ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 லிருந்து 6 நிமிஷம் தான் எடுக்கும். நம்ம இந்த மீனை வந்து நல்லா திருப்பி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் இதில் இன்னும் வந்து உள்ளெல்லாம் வந்து வேகலை. அதனால் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு விடும்போது கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீனும் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம நெய் மீன், வஞ்சரம் அந்த மாதிரி எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பும் சீரகத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது சோம்பு சீரகம் வந்து உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு அந்த வாசனை வெளியேறும். அப்போ வந்து ஒரு 2 லிருந்து 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது. இப்போ கூடவே 2 கிராம்பும் நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை வந்து போகட்டும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ கூடவே நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். இங்கே 3 லிருந்து ஒரு 5 மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 15 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா அதோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நான் பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் 1 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 சில் அளவுக்கு தேங்காய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலையை வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறோம். பவுடராக சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதை வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம இந்த வதக்கினது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம மீனும் வெந்து ரெடியாக இருக்குது. அதில் இருக்கிற நம்ம முள்ளெல்லாம் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மீனை வந்து எடுத்து பிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள், மீன் வந்து உள்ள நல்லா வெந்திருக்குது. அதோட தோல் பகுதி, அதுக்கப்புறம் முள் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை வந்து நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன் எந்த மீன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாவல் மீன், சுறா மீன், அதுக்கப்புறம் வந்து வஞ்சரம் மீன், இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் யூஸ் பண்ணும்போது அதில் நடு முள் மட்டும்தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த மீனை வந்து உதுத்து விட்டுறலாம். மீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையால் பிசைஞ்சு விடும்போது அதோட முள்ளுகள்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். சிலர் வந்து மிக்சியில் போட்டு அடிப்பாங்க. அதை அடிக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப பேஸ்ட் மாதிரி போகும். அப்போ நம்ம அந்த கோலா உருண்டை சாப்பிடும்போது அந்த மீனோட ருசி வந்து தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கையில் வந்து நல்லா உதிர்த்து விட்டுருங்க. அதோட தோல் முள்ளெல்லாம் வந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நல்லா உதிர்த்து விட்டாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக முள்ளே இல்லை, ஒரு 2லேருந்து 3 தடவை முள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அது வலுவலுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சமாக குறைன்ட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து மீனோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா மீனோட இதில் வந்து இறங்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்கள், நான் எடுத்து உருண்டை பிடிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம அரிசி மாவு இல்லைன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மைதா சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை வந்து எடுத்துரும். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், அது அந்த மீனில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு நல்லா திரண்டு வருது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிக்கும்போது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலும் உங்களுக்கு அது உதிர்ந்து போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக எடுத்து நான் கையில் நல்லா உருட்டி விடுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உருட்டும் போது நல்லா டைட்டாக அழுத்தி பிடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெயில் வந்து பிரியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், கையில் ஒட்டவே ஒட்டாது, நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. ஸோ நமக்கு தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு நிறைய சேர்க்க வேண்டாம். அது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக வரும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம். இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் வந்து ஒரு உருண்டையாக நம்ம சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ஒன்றொன்னா வந்து இதில் ட்ராப் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வைங்க. நம்ம மீன் வந்து ஏற்கனவே வெந்துருச்சு. நம்ம போட்டிருக்க அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு நமக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இப்போ நான் சிம்மில் வந்து வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்டிருக்கிற மசாலா எதுவுமே வந்து எண்ணெயில் உழுகவே இல்லை. ஸோ உங்களுக்கு கரெக்டான பதத்தில் நீங்கள் அந்த மாவை ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், உதிர்ந்தே போகாது உங்களுக்கு. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த மீனோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மீனில் பார்த்தோன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, ஒமேகா 3 வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மீனே பிடிக்காதுன்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம மீன் கோலா வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதை மீன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. கண்டிப்பாக ஒரு இது சாப்பிட்றவங்க இன்னொன்று சேர்த்தே சாப்பிடுவாங்க. நான் மிச்சம் இருக்கிற மீன் கோலாவையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம மீதம் இருக்க எல்லா கோலா உருண்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா சூடாக வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம். ஆனால் நார்மலாக வெறும் இதில் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நான் எடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 14 மீடியம் சைஸ் கோலா வந்திருக்கு. ஸோ நீங்கள் வேறு ஷேப்பில் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து செஞ்சு பார்க்கலாம். நமக்கு கவனமாக இருக்கிறது என்னென்னா முள் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துடணும். ஸோ பாருங்கள், நம்ம மீன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ பாருங்கள், பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக வெளியெல்லாம் நல்லா கோல்டன்லையும் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த மீனோட துண்டுகள் இருக்குது. மிக்சியில் அரைச்சிங்கன்னா அது இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.